லாஸ்ட் வீக் பாத்தீங்க, இப்போ எந்த படமுமே ரிலீஸ் ஆகல பெருசா. ஏன்னா இப்போ ஒரு பெரிய படம் வருது, அதனால வந்து எந்த தியேட்டரும் இல்ல, ஒதுக்கல. இது சரி, ஓகே, நான் பெரிய படம் வருது. ஆனா போன வாரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 படம் ரிலீஸ் ஆனதா நம்ம இதுல சொன்னாங்க. அதுல 7-8 ஓகே. படம் வரைக்கும் ஸ்கிரீன் ஆச்சு. கடைசியில பார்த்தா எந்த படமுமே மனசுல மனசுல நின்னுச்சு. ஆனா ஜெயிக்க வேண்டிய படங்கள் கூட ஜெயிக்காம போயிடுச்சு. வெற்றி பெறல. ஒரே வாரத்துல இவ்வளவு படங்கள் வர்றது ஆரோக்கியமானதா? 10 படம் வந்தாலும் சரி, இல்ல 2 படம் வந்தாலும் சரி, ஆடியன்ஸ் உள்ள வர்ற படத்துக்கு தான் நிக்குது. புரியுது, புரியுது, புரியுது. சாதாரண பெரிய படம் வராத போது 2 படம் மட்டுமே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்ல இன்னைக்கு 2 படம் தான் ரிலீஸ். ஆ, ஆ, ஆ. ஆனா அது உள்ள ஆடியன்ஸ் வர்றாங்களான்னா வரமாட்டாங்களாம். ஓ, அப்படி நீங்க சொல்றீங்க. 11 படம் அவங்க வந்தாலும், ஆமா. 2 படம் வந்தாலும் 11 ஆடியன்ஸ். படம் வந்தாலும் அதுல ஏதாவது நல்ல படம் நின்னு ஒரு 50 ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா, நல்ல படம்னா அவன் போய் 500 ஆடியன்ஸ் உள்ள அனுப்பலாம். இது வந்து படம் நல்லா இல்லைன்னா அங்கே செல்போன்ல சொல்லிடுறான் இந்த படம் நல்லா இல்லை. ஆனா படம் ரிலீஸுக்கு முன்னாலே எப்படி கணிக்கிறாங்கன்னு தெரியல. படம் போக வேண்டாம்னு முடிவு பண்றாங்க ஜனங்க. போறா அவனே அந்த ட்ரெய்லர் பார்த்தோ எதை பார்த்தோ தெரியாது. சின்ன படங்கள் பெரிய படங்கள் என்பதே இல்லை. சின்ன படங்கள்லாம் பெரிய படங்கள் ஆயிருக்கு இந்த ஒரு வருஷத்துல. சின்ன படங்கள்லாம் பெரிய படங்கள் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம ஹீரோ புது ஹீரோ சின்ன கிராமிய படங்கள் அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் நல்ல கதைகள் இருந்தா அத நல்ல மாதிரியா எடுத்து சொல்லியிருந்தா ஜனங்க உள்ள வர்றாங்க. லாடான்னு ஒரு படம், அந்த மாதிரி நிறைய படம். பார்க்கிங் ஒரு படம், அப்புறம் மாமன்னு சூரி ஹீரோ இல்ல, அந்த படம் நல்லா போச்சு. இந்த மாதிரி ஹீரோ படம் 2 நாள் அவன் ரசிகன் வர்றான், 3வது நாள்ல படம் நல்லா இல்லைன்னா அவங்கள வர்றதில்லை. அது சின்ன படம் ஆயிடுச்சு. சின்ன படம் சிறிய பட்ஜெட் படம் 2 நாள்ல ஒரு ஆடியன்ஸ் உள்ள வந்து படம் நல்லா இருந்தா அவன் போய் ஜனங்களை உள்ள அனுப்புறான். பத்திரிகைல நல்ல மாதிரி ஆகுதுன்னா அதை படிச்சுட்டும் வர்றாங்க. 5 படம் ரிலீஸ் ஆனாலும் 10 படம் ரிலீஸ் ஆனாலும் மக்கள் நல்ல படம் எதுன்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னைக்கு 10 ரிலீஸ் ஆனாலும் சரி, 2 ரிலீஸ் ஆனாலும் சரி. ஏன் ஒரே படம் ரிலீஸ் ஆன தியேட்டர்லாம் இருக்க, அது ஒரு பிக்கப் ஆகுது. 2 படம் 3 படம் மட்டுமே ரிலீஸ் ஆச்சு, அதுல எத்தனை படம் வெற்றி பெற்றது? அதனால மெயினா கதை அம்சம் உள்ள நல்ல மாதிரி எடுத்திருந்த படங்கள் ஸ்மால் பட்ஜெட்டா இருந்தா கூட மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு உள்ள வராங்க. அது இந்த கடந்த 6 மாசத்துல நிரூபிக்கப்பட்டது. பெரிய ஹீரோ படங்கள் கதை நல்லா இல்லைன்னா எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகுது. அண்ணாத்தன்னு ஒரு படம், ஆமா, என்னாச்சு? சூர்யா நடிச்ச படம் கங்குவா என்னாச்சு? ஜெயம் ரவி நடிச்ச எத்தனை படம் போச்சு? அப்படி இந்த ஒரு வருஷத்துல பெரிய ஹீரோக்கள் படங்கள் எல்லாம் ஃபெயிலியர். பல படங்கள் சில 1-2 தான் வெற்றி பெற்று. சின்ன படங்கள் 100 படம் ரிலீஸ் ஆனாலும் அது ஒரு 5 படம் வெற்றி பெற்றிருக்கு கடந்த ஒரு 6-8-10 மாசத்துல. 5 படம் வருது 10 படம் வருதுன்னு இல்லை, நல்ல படமா இருந்தா மக்கள் செலக்ட் பண்ணி பாக்குறாங்க. நல்ல படம் இல்லைன்னா வர்றதில்லை. மக்களே முடிவு பண்ணியிருக்காங்க. எண்ணிக்கைக்கும் வெற்றிக்கும் தொடர்பு இல்லை. பிற மாநிலங்களை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்க கேரளால ஏதாவது எப்படி அது ஒரு வாரத்துக்கு இவ்வளவு ஏதாவது? கேரளா வந்து அவன் இயற்கையா எடுக்கிறான் படம். ஆமா சார், ஆமா சார். இயற்கையா புதுமுகம் போட்ட விட செலவினங்கள் கம்மியா எடுக்கிறான். ஓகே சார், ஓகே. ஆனா கதை அம்சம் உள்ள படங்களை நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி டைம் எடுத்து ஷூட்டிங்கை சீக்கிரம் முடிக்கிறான். கதை எழுதுறதுக்கு நாள் எடுத்துக்கிறான், ஷூட்டிங்கை ஷார்ட்டா முடிக்கிறான், செலவினங்கள் கம்மி. அந்த படம் ஒரு வாரம் ஒண்ணு நல்லா இப்போ இந்த பள்ளத்துல ஒருத்தர் வந்துடுவான் மஞ்சு, இது மஞ்சுமல் பாய், அது நல்லா போச்சு. என்ன யார் ஆர்டிஸ்டே கிடையாது, எல்லாம் புது படம். அந்த மாதிரி சில படங்கள்லாம் கதை கண்டென்ட் இருக்க படங்கள், ஹீரோ இருக்கிறான் இல்லை அதை பற்றி கவலைப்படல, நல்ல மாதிரியா ட்ரீட்மெண்ட் பண்ணி படம் எடுத்து வந்து அதை ரிலீஸ் பண்ணா மக்கள் ஓரளவுக்கு பார்க்க தயாராயிட்டாங்க. பெரிய ஹீரோ நடிச்சு கூட கதை இல்லைன்னா படத்தை கைவிட்டுறாங்க, பார்க்கறது இல்லை. ஓகே சார். இப்ப பிற மாநிலங்கள்ல வந்து இப்போ நம்ம அண்டை மாநிலங்கள்ல வந்து இப்ப இந்த மாதிரி இத்தனை வாரம் ஒரு வாரத்துக்கு இவ்வளவு படம் வரும் ஏதாவது லிமிடேஷன் இல்ல? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவங்க சில கட்டுப்பாடு, அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன கட்டுப்பாடு விதிக்கிறதோ அதை மதிச்சு அந்த பண்றாங்க. 16 ரிலீஸ் ஆகணும்னா 3 படம் தான் ரிலீஸ் ஆகும். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. இங்க கட்டுப்பாடு இந்த தமிழ்நாட்டுல கிடையாது. நீங்களாம் தொடர்ந்து இருக்கணும். நன்றி சார், ரொம்ப நன்றி உங்க நேரம்.